ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருமல்லேருந்து விடுபடுறதுக்கு கடுகு வச்சு ஒரு கஷாயம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரியா பிரீத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடுகு கஷாயம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஸ்பூன்லேயே 2 டீஸ்பூன் நான் வந்து கடுகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கடுகு கஷாயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு கடுகை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். அது வந்து நல்லா பொரியணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா பொரியணும். ஓகே, இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நான் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கொஞ்சம் ஆறின பிறகு இதை வந்து நம்ம வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அதே பேனில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட போகிறோம். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு பொடியை இதில் சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு பொடியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா சுண்டி வரணும். நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம்னா 1 கிளாஸாக வர வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சுண்டி வந்திருக்கு. ஸோ இதுக்கிடையில் நான் வந்து அந்த 1.5 டீஸ்பூன் ஹனியை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா சுண்டிருச்சு. இப்போது இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஹனியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தாச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கடுகு கஷாயம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா இருமல் வரவே வராது. நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.